பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் எனுமரேட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இப்போது ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு டேட்டாவுமே பேராக செட் பண்ணிக்கிறோம் டப்பிள்குள்ளே, ஓகேவா? ஸோ இப்போது லிஸ்ட்டுக்குள்ளே டப்பிள் வேல்யூஸ் இருக்குது. அனு 80, ராஜ் 70, நிஷா 16 சொல்லிட்டு கொஞ்சம் வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ ஃபார் ரேங்க் கமா நேம் கமா கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த எனுமரேட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் கமா ஸ்டார்ட் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்துட்டோம், ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ இந்த வேல்யூவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேம் கிரேட் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அது எனுமரேட் ஆகி லூப் ஆகி அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நேமில் அனு, ராஜ், நிஷா அப்படிங்கிற டேட்டாவும், கிரேடில் 80, 75, 60ங்கிற டேட்டாவும், ரேங்க்கில் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம்ல. ஸோ ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. மொத்தமாக எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, பர்டிகுலராக என்ன எரர் அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. தேங்க்யூ.